அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின இந்த விழாவில் ஒரு பெண் விஞ்ஞானி பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது ஆஸ்திரேலிய நாடு 1914ஆம் ஆண்டு. பிறந்து வளர்ந்து இளம் பருவம் அடைந்த பிறகு திரைத்துறையில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து ஒரு நல்ல உயர்ந்த நட்சத்திரமாக அவங்க வளர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 1930 to 40 அந்த காலகட்டம் வரும் பொழுது உலகத்தில் 2ஆம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த தருணமாக இருக்கிறது. அந்த பெண்மணி நடிகை மட்டுமல்ல, சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு விஞ்ஞானத்தின் மீதும் ஒரு எந்திரம் எப்படி செயல்படுகிறது என்பதின் மீதும் மிகுந்த ஆர்வம். எனவே திரைப்படத்துறையில் நடித்தது போக படப்பிடிப்பு முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்தால் அவர்களுடைய அறை முழுக்க ஒரு ஆய்வு கூடமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெண்மணி இவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது அந்த 2ஆம் உலகப் போர். அதற்கு காரணம் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக ஜெர்மனியின் கப்பல்களை தகர்க்க திட்டமிடுகிறார்கள். அப்படி திட்டமிடும் பொழுது அதற்காக வேண்டி பிரத்யேகமாக ரேடியோ அலைவரிசை மூலமாக பிரிட்டோ அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடலுக்கு அடியிலிருந்து ஏராளமான எண்ணிலடங்காத ஏவுகணைகளை ஏவுகிறார்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும். ஆனால் ஒரு ஆச்சரியம், ஒரு ஏவுகணை கூட ஜெர்மனியின் கப்பலை தகர்க்கவில்லை. இது எப்படி என்று அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம்? ஆனால் இந்த ஜெர்மனி அவர்களுடைய அந்த ரேடியோ அலைவன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இது புரியாமல் அமெரிக்காவும் பிரிட்டனும் தவித்துக் கொண்டிருந்த இந்த வேளையில் இந்த நடிகையா இருக்கிற பெண்மணி தன்னுடைய நண்பரும் இசைக்கலைஞருமான ஜார்ஜ் ஆண்டில் என்ற நண்பருடன் சேர்ந்து ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த பியானோ ஆட்டோமேட்டிக்கா பியானோவில் அதனுடைய வாய்ப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் ஆய்வு செய்யறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பிரிட்டோ அப்படின்ற ஏவுகணை போகிறதுக்கு ரேடியோ அலைகள் தான் முதன்மையா பயன்படுது. அந்த ரேடியோ அலைகள் ஒரே இடத்துல இருந்து அத்தனையும் ஏவுகணைகளையும் அனுப்பி கொண்டிருக்கும் போது அதை தான் ஜெர்மனி கண்டுபிடித்து அதை திசை திருப்பி விட்டார்கள். அதனால ஜெர்மனி தப்பித்தது. இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் அப்படின்ற ஒரு புதுசா தொழில்நுட்பத்தை அந்த பெண்மணி கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 நொடிகளுக்கு ஒரு முறை அந்த சிக்னல் இடம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அப்படி நம்ம சிக்னல் மாத்தி அந்த அலைவரிசைகளை நாம மாத்தி ஏவுகணை தாக்கும் பொழுது ஜெர்மனியால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஒரு தொழில்நுட்பத்தை தான் அந்த பெண்மணி கண்டுபிடிச்சாங்க. ஆனா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம காப்புரிமை வாங்குறாங்க. வாங்கிட்டு இதை நேரா எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுடைய தலைமை பெண்டக இடத்துக்கு போறாங்க. ராணுவத்துக்கிட்ட விவரத்தை சொல்றாங்க. ஆனா அமெரிக்க ராணுவம் என்ன செய்தது என்றால், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு செய்ய வேண்டியது போர்க்களத்துக்கு ஒரு நிதி உதவி. நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஹாலிவுட்டில் உச்ச நட்சத்திரம் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்டி எங்களுக்கு கொடுத்தால் அது நாங்க போர்க்களத்துக்கு பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த அம்மாவோட ஏற்றுக்க முடியல. திரும்பி வந்துட்டாங்க. காலங்கள் கடந்து போகுது. 2ஆம் உலக போர் முடிந்து போகுது. ஆனால் 1960 அமெரிக்காவை சேர்ந்த மற்ற உலக நாடுகள் சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த பெண்மணி கண்டுபிடித்த ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் அந்த காப்புரிமை தூசி தட்டி எடுத்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற வைஃபை, ப்ளூடூத், ரேடார், பிளைட் எங்கெல்லாம் போகுதுன்றது நாம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இத்தனை தொழில்நுட்பத்துக்கும் அடிப்படையான ஒரு கண்டுபிடிப்பு தான் அந்த ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் அப்படின்னு சொல்றது. அதை திரும்ப அவங்க கொண்டுட்டு வந்து அந்த விஞ்ஞானிகள் அவங்களுக்காக
மறுபடியும் ஒரு முறையான மரியாதை உலகம் முழுக்க அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது அந்த பெண்மணிக்கு. அந்த பெண்மணி பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த பெண்மணியின் பேர் ஹேடி லாமர். அவர்கள் நாம வாழ்ந்துட்டு இருந்த இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்தார்கள். அவர்கள் இறந்தது 2000வது ஆண்டு. எனவே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒத்த வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாகவும் மிகப்பெரிய ஒரு ஒளி விளக்காகவும் விளங்கியவர் தான் பெண்மணி ஹேடி லாமர். அவர்களை பற்றி உங்களை நான் பகிர்ந்து கொண்டதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஆணையர் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.